பாயில் பண்ணியிருக்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் கம்ஸ் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்வீட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கூடவே காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு காடமம் பவுடர். நம்ம ஸ்வீட்டில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எடுக்கும் போது நல்லா அரோமேட்டிக் ரைஸாக எடுத்துக்கோங்க. அப்போது நம்மளுக்கு டெசர்ட் நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியுடைய ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், இப்போ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிரெட் டெசர்ட்டு நம்மளுக்கு 15 to 20 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு.